Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு கூட இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கின்றோம். கடந்த வாரத்திலே சில காரணங்களினாலே யூடியூப்ல ஆராதனையை போட முடியவில்லை. இந்த வாரத்திலே நாங்கள் கர்த்தரை ஆராதித்து யூடியூப்ல போடுவதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட ஆராதனையிலே இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையின் மூலமாக அநேக சாட்சிகளை யூடியூப்ல பார்க்கிறவர்கள் அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெறுவது மாத்திரமல்ல, அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதற்காக, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தெய்வக்காய் உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில கலந்து கொண்டு அன்றைய ஜெபிக்கிற ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க. ஒவ்வொரு பாடல்களையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாய் உடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே அப்பா ஸ்தோத்திர நேரத்திலும் உங்கள் தாழ்த்தி உம்முடைய சமுத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றுமாய் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. சேர்ந்து பாடுங்க. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா. வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. அதிசயம் செய்யும் தேவன், அவர் பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஆராதிப்போமாக. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். நமக்காயாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காயாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா,
ஹல்லேலூயா ஓசன்னா. நாம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை முழுவதுமாய் இந்த பூமியிலே சிந்தி அவர் நமக்காகவே மரித்தார். அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் ஜீவனுள்ள தெய்வம். அவரை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிப்போமாக. நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடா நாம் இயேசுவை கரங்களை உயர்த்தி ஆராதிப்போ. சேர்ந்து பாடுங்க. நேற்றும் இன்றும் மாறிடா நாம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோ. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. சொல்லுங்களேன். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அடுத்த பாடலாக ஆமென் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் என்ற பாடலை ஆமென் சேர்ந்து நாம் பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல்
வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பாடுங்களேன். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா பரலோகத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தினீ, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல்.
என் இயேசையா. ஆசீர்வாதத்தின் வாசல் வாசல் ஏபெத்தே, இது வானத்தின் வாசல். என் இயேசை பரலோகத்தின் வாசல், பரலோகத்தின் வாசல். ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து ஆமென் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவர் வீட்டை விட்டு தன்னுடைய தாய் மாமன் வீட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, ஒரு கேள்விக்குறியோடு கூட ஆமென் அவர் புறப்பட்டு செல்கிறார். வனாந்தரமான இடம், தனிமையான ஒரு அனுபவம், வனாந்தரம். சூரியன் அஸ்தமித்து விட்டது, எங்கு பார்த்தாலும் இருள். தன்னுடைய வாழ்க்கையே இருளானது போன்ற ஒரு அனுபவம். அந்த இரவிலே ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லின் மேல் சாய்ந்து தலைக்கு வைத்து, அந்த கல்லை தன்னுடைய தலைக்கு வைத்து அந்த கல்லின் மேல் சாய்ந்து ஆமென் நித்திரை பண்ணுகிறார். அந்த இரவிலே கர்த்தர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் தரிசனத்திலே தோன்றி ஆமென் யாக்கோபோடு கூட சொல்லுகிறார். ஆமென் யாக்கோபோடு கூட அவர் பேசுகிறார். ஆமென் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு ஆமென் இப்படி நீ உன்னுடைய சந்ததி பரம்பும், பூமியின் தூளை போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று யாக்கோபுக்கு அவர் வாக்குரைத்தார். அது மாத்திரமல்ல, நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யாக்கோபை அவர் தைரியப்படுத்தினார். யாக்கோபோடு கூடவே இருந்தார். ஆமென். அதே போல யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தேவன் அவர் இன்றைக்கும் ஆமென் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சூரியன் அஸ்தமித்து விட்டது போன்ற ஆமென் உன்னுடைய வாழ்க்கை காணப்படலாம். உன்னுடைய வாழ்க்கை இருளான பாதையிலே போய் கொண்டிருக்கிறதை போல இருக்கலாம். ஒருவேளை வனாந்தரத்தை போன்று உன்னுடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அப்பாவை பார்த்து சொல்லலாமா, ஆண்டவரே உம்முடைய தோளின் மேலே நான் சாய்ந்து கொள்வேன். ஆண்டவரே உம்முடைய தோளின் மேலே நான் சாய்ந்து இருப்பதால் நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். என் தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நான் உமக்குள்ளே நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என்ற பாடலை பாடி ஆமென் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். யெகோவா எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென்.
யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் எல்லாம் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவன் என்னோடு கூட அவர் இருக்கின்றபடினாலே நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதைப் போல இந்த சரணத்தை பாடி ஓ ஹல்லேலூயா கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தால் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். யெகோவா ராப்பா எந்த தேவன், அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர், சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பது ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில். எல்லாரும் மீண்டுமா, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தால் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ரிதரபரந்தரரபா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய முடியும்? ஓ ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, அவர் எந்தன் தேவன், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆமென் அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறீர்கள்? விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. நான் அப்பாவுடைய தோள்களின் மேலே சாய்ந்திருக்கிறபடினாலே நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஓ எந்த ஒரு கவலையும் எனக்கு இல்லை. என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்ளுகிறபடினாலே ஓ ஹல்லேலூயா நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஓ ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்த என்னை ஆமென் ஹல்லேலூயா அவர் ஆமென் விடுவித்து விசாலத்திலே என்னை கொண்டு வந்தார். கண்மலையின் மேலே என்னுடைய கால்களை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவதை போல ஓ ஹல்லேலூயா நெருக்கத்திலே இருக்கிற ஆமெனுடைய வாழ்க்கையிலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நெருக்கத்திலே நீ இருந்தாலும் ஓ ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் உன்னை விசாலத்திலே கொண்டு வந்து கர்த்தர் கண்மலையின் மேலே உன் கால்களை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரோடு கூட இருக்கிறார், கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சொல்லுங்க எல்லாரும், யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஒருவேளை நீ பலவீனத்தோடு இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா.
நீ சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அவர் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன், சுகம் தருகிற தேவன். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஆமென், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே பரிகாரியாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற இந்த நேரத்திலேயே ஹல்லேலூயா விசுவாசத்தோடு அறிக்கை செய். இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய பலவீனங்கள் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய கவலைகள் எல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்களேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிதரபரந்தரபரபா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே நித்தியமானவர், நீர் ஒருவரே நிரந்தரமானவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க. சொல்லுங்க. உம்மை எந்நாளும் ஆமென், உம்மை எந்நாளும் ஆராதிக்க. கரங்கள் உயர்த்தி உம்மை எந்நாளும் ஆராதிக்க. ஆராதனை 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 நித்தியமானவரே. ஆராதனை 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 நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. சொல்லுங்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை 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 நித்தியமானவரே. ஆராதனை 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 நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. Praise the Lord.
Praise the Lord. Hallelujah. Amen, amen, amen. எல்லாரும் சேர்ந்து Praise the Lord. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிக்க உம்மை எந்நாளும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆமே ஆராதனை ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்திற்கு பாத்திர நீரே மகிமைக்கு உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பே. Praise the Lord. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சகல துதிகளுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார் ஆண்டவரே. உமக்கே சகல துதிகளையும் கனத்தையும் மகிமையையும் நாங்கள் ஒருமித்து ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, யாரெல்லாம் வீடுகளிலே உம்மை கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை உம்முடைய மகிமை மூடட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவிதமான மன கவலைகளோடு மன பாரத்தோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவின் நேரத்திலே காணப்படுகிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலேயே இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே காணப்படுகிற மன கவலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலேயே ஒரு அற்புதம் நடப்பதாக. விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது பாய்ந்து செல்வதாக. ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரீரத்திலும் விடுதலை உண்டாவதாக. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரிபா பாபா ரதரப ரந்தரபோ ரிதரப ரந்தரபரபா. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் மாறுவதாக, சுகவீனங்கள் மாறுவதாக, பலன் உண்டாவதாக, புதிய ஜீவன் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய பலத்தினாலே இடைகட்டிக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. ஓ யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. ஆண்டவரே, நீர் சுகம் கொடுக்கிற தேவன் அல்லவா? நீர் சுகம் கொடுக்கிற தேவன் அல்லவா? இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாவதாக. ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு COVID-19 என்கிற இந்த கொள்ளை நோயினாலே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஆமென் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அல்லது முகாம்களிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ ஆமென் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ஆமென் இந்த வியாதினாலே ஆமென் பாதிக்கப்பட்டு ஆமென் மருத்துவமனையில இருக்கிறார்கள். அல்லது எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் கொரோனா வியாதினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த COVID-19 என்கிற கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் முகாம்களிலும் ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலேயே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை
உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திற்குள்ளே கடந்து செல்லுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் சரீரங்களிலே கடந்து செல்லுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை கூறுகிறோம். அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் எல்லா தீங்கிற்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எல்லா வியாதி விக்கினங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்திலே ஒரு ரட்சிப்பு உண்டாவதாக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள 138 கோடி மக்களையும் ரட்சியும் ஐயா, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. எங்கள் தேசத்திலே அப்பா ஒரு சேமம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஒரு சேமம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தம் எங்கள் தேசத்தின் மீது தெளிக்கப்படுவதாக. உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஓ ஹalleluya. வியாதினாலும் ஆண்டவரே, வறுமையினாலும் கர்த்தாவே, ஓ யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் மனம் இறங்குவீராக. உம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும் ஐயா, அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஓ ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்க மாட்டீரோ? ஓ ஜீசஸ், மனம் இறங்குவீராக. அப்பா ஆண்டவரே, இந்த ஜனங்களை ரட்சியும் ஐயா, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஓ அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. ஜனங்களுடைய வணக்கங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்திலே தகப்பனே ஆண்டவரே, எல்லா தடைகளும் நீங்கி போக முடியாது. பூட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஆலயங்கள் சீக்கிரத்திலே திறக்கப்படும்படியாக, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து ஆராதிக்க உதவி செய்யும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசேஷமாக நேற்று 74வது சுதந்திர தினம். நேற்று 74வது சுதந்திர தினத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய இந்திய தேசம் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நேற்றோடு கூட ஆமென் 3 ஆண்டுகள் முடிந்து 74வது சுதந்திர தினத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் இந்த தேசத்திலே, இந்திய தேசத்திலே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆங்காங்கு எத்தனையோ ஜனங்கள் ஒரு உண்மையான விடுதலை இல்லாமல் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு விசையாய் முழங்கால் படியிட்டு, நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு, வீடுகளிலே முழங்கால் படியிட்டு நம்முடைய தேசத்திற்காக நம்ம எல்லாரும் கரங்கள் உயர்த்தி ஜெபிப்போமாக. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம், ஒரு மனமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் இந்திய தேசத்தை கர்த்தர் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தை ஆண்டவரே நீர் நேசித்தபடினால்தான் ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஓ ஹல்லேலூயா பரிசுத்த தோமாவை ஆண்டவரே உம்முடைய சீசர்களில் ஒருவராகிய உமோடு உண்டு உறங்கி உமோடு கூட ஊழியம் செய்த ஆண்டவரே 12 சீசர்களில் ஒருவராகிய பரிசுத்த தோமாவை ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எங்களுடைய தேசத்திற்கு விசேஷமாக எங்களுடைய கர்த்தாவே இந்த ஆண்டவரை தமிழ்நாட்டிற்கு நீர் அனுப்பி வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஓ ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது
மாத்திரமல்ல ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்திலே எஸ்தர் புத்தகத்திலே ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய பெயரை இடம்பெறச் செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே, கர்த்தாவே, வில்லியம் கேரி, சீகன் பால்க், இப்படி எத்தனையோ ஆண்டவரே மிஷனரிமார்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுப்பி தந்து, எங்களுடைய தேசத்திற்கு ஆண்டவரே எத்தனையோ மிஷனரிமார்களை கர்த்தர் அனுப்பி தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இரத்த சாட்சியாக மரிக்க கொடுத்திருக்கிற, ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அதே போல எங்களுடைய தமிழ்நாட்டிலே பரிசுத்த தோமாவை ஆண்டவரே கர்த்தாவே சென்னை பகுதியிலே இரத்த சாட்சியாக மரிக்க நீர் கர்த்தாவை ஒப்பு கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இதன் மூலமாக எங்கள் தேசத்தை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை குறித்து நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய இந்திய தேசத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, எங்கள் இந்திய தேசத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக ஆண்டவரே. ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே ஆளுகை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்க முடியாய். ஆளுகை செய்கிற இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தரே ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து, நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்து, மக்களுக்கு நன்மை வைக்கும் திட்டங்களையே கொண்டு வரவும் ஆண்டவரை செயல்படுத்தவும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ளதான 138 கோடி மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். 138 கோடி மக்களையும் ஆண்டவரே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம், குருட்டாட்டத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், சுதந்திரமாய் உம்மை நாங்கள் ஆராதிக்க, சுதந்திரமாய் கர்த்தாவே இந்த தேசத்தில் உமக்காக சாட்சியை வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாமம் ஒன்றை மையப்படட்டும். யாரெல்லாம் தகப்பனை ஸ்தோத்திர வறுமை கூற்றுக்கு கீழாக இருக்கிறார்களோ, தகப்பனை ஸ்தோத்திர எங்கள் தேசத்தில் ஹல்லேலூயா, யாரெல்லாம் தகப்பனை ஸ்தோத்திரம் கர்த்தாவே மிகவும் கர்த்தாவே கஷ்டத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்ததாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ரட்சியும் ஆண்டவரே மாநிலத்தில் கர்த்தாவே ஒவ்வொரு மாநிலங்களிலும் தகப்பனை ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆளுகை செய்கிற முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதே போல எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம், அதே போல எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல மத்திய மாநில அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனை சபாநாயகருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல தகப்பனை பிரதமருக்காக, அதே போல தகப்பனை ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் ரட்சியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக, பின்மாரியின் மழை ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி கால எழுப்புதலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த திட்டம் எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எங்கள் தேசத்தில் ஒரு சேமம் உண்டாகட்டும் ஐயா. எங்கள் தேசத்தில் ஒரு சேமம் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆவியானவர் முற்றிலுமாய் பொறுப்பெடுப்பீராக. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய பாதப்படியில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாற்றும் இருக்கிறவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடை கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே இந்த வசனத்திலிருந்து நான் கர்த்தருடைய செய்தியை கொடுத்திருக்கின்றேன். ஆனால்
இது இன்னொரு செய்தி. இந்த வசனத்திலே இன்னொரு செய்தியை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். நம்முடைய தேவன் அவர் ஒழுங்கின் தேவன். நம்முடைய தேவன் அவர் பரிபூர்ணத்தின் தேவன். அவர் பூரண சர்க்குணர் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். நம்முடைய தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அவர் அரைகுறையாக அல்ல, அவர் முழுமையாக, நேர்த்தியாக, சிறப்பானதாக அவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த ஆதியாகமம் 1:2 நாம் பார்க்கின்றோம், பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, இருள் இருந்தது என்றெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1:1 2 இடையே இடைவெளி கொள்கை என்று ஒரு பாடம் இருக்கிறது, கேப் தியரி என்று சொல்லி. அதாவது ஆதியாகமம் 1:1 பிறகு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதைத்தான் இடைவெளி கொள்கை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு தேவன் தூதர்களை சிருஷ்டித்தார். யாரெல்லாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மிகாவேல் கூட்டம், அடுத்து கேப்ரியேல் தூதர்கள், அடுத்து கேரூப், அதற்கடுத்து சேராபீன்கள் கூட்டம் என்று சொல்லி 4 விதமான தூதர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த மிகாவேல் எதற்காக என்று சொன்னால் யுத்தம் செய்வதற்காக. யுத்தத்திற்கு இந்த மிகாவேல் தூதனை ஆண்டவர் பயன்படுத்துவார். அடுத்து காபிரியேல் எதற்காக என்று சொன்னால் காபிரியேல் செய்தியை கொடுப்பதற்காக, செய்தியை இந்த தூதன் மூலமாக அனுப்புவதற்காக காபிரியேல் தூதன் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து கேரூப் பாதுகாப்பதற்காக, பாதுகாக்கும் தூதன் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து சேராபின் தூதர் துதிக்கும் கூட்டம் என்று, கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்களுக்கு ஆளுகை காணப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். கொலோசையர் 1:16 நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். கொலோசையர் 1:16 நான் வாசிக்கின்றேன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல நீங்கள் எபேசியர் 1 அதிலே 20 பார்க்கின்றோம். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது சிங்காசனங்கள், துரைத்தனங்கள், கர்த்தத்துவங்கள், அதிகாரங்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தேவ தூதர்களுக்கு அரசாட்சி இருந்தது அல்லது ஆளுகை காணப்பட்டது என்று நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தூதர்களுக்கு ஒரு சோதனை வந்த பொழுது அதிலே அநேக தூதர்கள், எல்லாரும் அல்ல, அநேக தூதர்கள் விழுந்து போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த 1 பிறகு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன். தூதர்கள் அநேகர் விழுந்து போனார்கள். அதிலே ஒரு கூட்டம் தூதர்களுடைய பாவம் என்னவென்று சொன்னால், தேவன் அவர்களுக்கு கொடுத்த இடத்திலே அவர்கள் திருப்தியாக இல்லை,
அல்லது அவர்களுக்கு அந்த இடத்திலே பிரியம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே அவர்கள் அந்த இடத்திலே திருப்தியாய் இராதபடிக்கு அவர்கள் வேறொரு இடத்தை அவர்கள் விரும்பினார்கள். அதுதான் எந்த இடம் என்று சொன்னால், மணவாட்டிக்காக ஆண்டவராகிய ஆமென் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆமென் மணவாட்டியாகிய சபைக்காக ஆண்டவர் ஆமென் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடம், அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி தூதர்கள் விரும்பினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டு சபைக்கென்று தேவன் பரலோகத்திலே இடத்தை அவர் வாக்கு பண்ணியிருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கின்றார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் மறுபடியும் வந்து நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் அவரோடு கூட ஆமென் பிரைஸ் தி லார்ட் பரலோகத்திலே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த இடத்தை ஆமென் தூதர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்ட தூதர்கள் அந்த இடத்தை விரும்பினார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகவேதான் வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று நாம் அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஏன் என்று சொன்னால், அவன் தன்னுடைய ஆமென் உள்ளத்திற்குள்ளே அவன் சொல்லிக் கொள்ளுகிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நல்ல கவனிங்க, அவன் இருதயத்திலே பாவம் செய்தான். சரீரத்திலே பாவம் செய்வது போல ஆமென் மனதிலும் பாவம் செய்ய முடியும், நம்முடைய இருதயத்திலும் பாவம் செய்ய முடியும். அவன் இருதயத்திலே அவன் பாவம் செய்தான். இருதயத்திலே அவன் அப்படிப்பட்டதான ஒரு மன மேட்டிமை கொண்டபடியினாலே ஆமென் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்திலே செய்யப்படுகிற பாவத்திற்கு தண்டனை இருக்கிறது போல இருதயத்திலே செய்யப்படுகிற பாவத்திற்கும் தண்டனை உண்டு. ஒருவேளை சரீரப்பிரகாரமாக பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே மனதிலே பாவம் செய்தால், இருதயத்திலே பாவம் செய்தால், அந்த இருதயத்திலே செய்யப்படுகிற பாவத்திற்கும் தண்டனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் செய்தால்தான் விபச்சார பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இச்சையோடு பார்த்தாலே விபச்சார பாவம் செய்தாயிற்று என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருந்து தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபையின் விசுவாசியாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும்,
ஆவிக்குரிய சபைக்கு நான் போகிறேன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான விசுவாசிகளாக இருந்தாலும் நாம் பார்க்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே சுபாவத்திலே மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. சுபாவத்திலே மாற்றம் இல்லை, மனதிலே மாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் காணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் காணப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், நான் ஆவிக்குரிய காரியத்திலே இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னாலும் ஆனாலும் அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருப்பதில்லை. திரும்ப திரும்ப அதற்கு முன் என்ன தவறான காரியங்களை செய்து கொண்டு இருந்தார்களோ அல்லது அதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்ன பழைய மனிதனுக்குரிய சுபாவங்கள் இருந்ததோ அந்த சுபாவங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான ஆவிக்குரிய நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் வேதத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பவுல் இப்படியாக சொல்லுகிறார். 7:16 இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 18ஆம் வசனம், அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போ இங்கு நாம் பார்க்கின்றோம், நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். கீழே நாம் பார்க்கும் பொழுது நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் என்று பவுல் சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆகையினாலே நன்றாக கவனியுங்கள். முதலில் பாவம் எங்கே பிரவேசிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மனதிலே பாவம் பிரவேசிக்கிறது. இரண்டாவது இருதயத்திற்குள்ளே பாவம் பிரவேசிக்கிறது. மூன்றாவது அது சரீரத்திலே அந்த பாவத்தை செய்ய வைக்கிறது. அப்போ இங்க பாருங்க, இந்த ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நான் பார்த்தது போல லூசிஃபர் அவன் இருதயத்திலே பாவம் செய்தான். என்ன பாவம்? நாம் வாசித்தோம் அல்லவா, நான் ஏறுவேன், உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இருதயத்திலே அவன் சொன்னான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே நம்முடைய மனதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனதிலே எப்படிப்பட்டதான காரியங்கள் கிரியை செய்கிறது என்று நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் அதிலே 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று இங்கு நாம் வாசிக்கின்றோம். 6 விதமான பாவங்கள் மனதிலே கிரியை செய்கிறது. அது மனதிலே கிரியை செய்து அது சரீரத்திலே அப்படியே அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 9ஆம் வசனத்திலே பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த காரியங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நன்றாக கவனியுங்கள், நாம் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும், இந்த காரியங்கள் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதான அப்படிப்பட்டதான பாவங்கள் பழைய மனுஷனாய் மாற்றிவிடுகிறது.
அல்லது பழைய மனுஷனை ஆமென் உருவாக்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் 9ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் என்று சொன்னால், பழைய மனுஷனாய் இருந்தால் நாம் பரலோகம் போக முடியாது. பழைய மனுஷனாய் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் போக முடியாது. பழைய மனுஷனாய் இருந்தால் தேவனுடைய வலது பார்சத்திலே ஆமென் வீற்றிருக்கிற ஆமென் அந்த மேலான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர்லே நீங்கள் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே மனதிலே உள்ளதான ஆமென் பாவத்திற்கு தண்டனை உண்டு என்று நாம் பார்த்தோம். வேதத்திலே பார்க்கின்றோம், தேவன் இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகையினாலே நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறபடினாலே மனதிலும் தேவனுக்கு பிரியமான எண்ணங்கள் தேவை, பரிசுத்தம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிந்தையிலும் பரிசுத்தம் தேவை, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் தேவை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லூசிபர் இருதயத்திலே சொன்னான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே தேவன் வானத்திலிருந்து அவனை தள்ளினார் என்று ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படி வானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டபடினாலே அவன் பிசாசாக மாறினான். ஆதியாக 1ஆம் அதிகாரத்திற்கும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் இடையே நடந்த அந்த சம்பவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட அந்த லூசிபர் அவன் பிசாசாக மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விழுந்த ஆவிகள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல எசேக்கியேல் 28:12 நாம் பார்க்கின்றோம். யூதா 6ஆம் வசனம், யூதா 1 அது ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது, அதில் 6ஆம் வசனத்திலும் நாம் அப்படியாக நாம் பார்க்கின்றோம். இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது இவைகள் விழுந்து போன ஆவிகள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவைகளுடைய தலைவன் தான் ஆமென் சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த அசுத்த ஆவிகள், அதாவது இந்த லூசிபரோடு கூட விழுந்த அந்த தூதர்கள் தான் அசுத்த ஆவிகள். இந்த அசுத்த ஆவிகள் இன்றைக்கு பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எல்லா ஆவிகளும் அல்ல. ஆமே, இந்த விழுந்து போன ஆவிகள் இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதில் 14-15 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே நான் இங்கு வாசித்தது போல இந்த உலகத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அதாவது எனக்கும் உங்களுக்கும் தேசத்துக்கும் ராஜ்யங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் விரோதமாக இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் நாம் பார்த்தது போல அவன் பூமியை தத்தளிக்க பண்ணுகிறவன், பூமியை அதிர பண்ணுகிறவன், உலகத்தை அவன் வனாந்தரமாக்குகிறவன் என்று சொல்லி நாம் 17ஆம் வசனத்திலே
நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்டதான காரியங்களை அவன் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே செய்கிறவனாய் இருக்கிறான். இந்த பூமியிலும், இந்த பூமியில் உள்ளதான எல்லா தேசங்களிலும், எல்லா ஜனங்களுக்குள்ளும் அவன் கிரியை செய்வான். குடும்பத்திற்குள்ளே கிரியை செய்வான். கணவன் மனைவிக்கு இடையே அவன் கிரியை செய்வான். பிரிவினை ஆவியை அவன் கொண்டு வருவான். பிள்ளைகளை அவன் தூண்டுவான். அது மாத்திரமல்ல, அந்த கீழ்ப்படியாமைங்கிறதான அந்த எண்ணத்தை கொண்டு வந்து அப்படிப்பட்டதான கிரியைகளை பிள்ளைகளுக்குள்ளே அவன் செய்வான். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை தற்கொலை செய்ய தூண்டுவான். தற்கொலை ஆவியாக இந்த உலகத்திலே அவன் கிரியை செய்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆகையினாலே இப்படிப்பட்டதான கிரியைகளை அவன் இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கிறபடினாலே வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், அவருடைய வல்லமையிலே பலப்படுவது மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த ஆவிகளோடு கூட எதிர்த்து போராட வேண்டும். இப்படிப்பட்டதான ஆவிகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறார். நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே நாம் 1 பேதுருவிலே நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கின்றோம், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், நமக்கு எதிராளி பிசாசு தான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு எதிராளி பிசாசானவன். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே குடும்பத்திற்குள்ளே அவன் பிரச்சனையை கொண்டு வருவான், பிரிவினை ஆவியை கொண்டு வருவான், பிள்ளைகளிடத்தில் கீழ்ப்படியாமை ஆவியை கொண்டு வருவான், தற்கொலை செய்ய தூண்டுவான். இந்த கிரியைகளை எல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த பிசாசின் ஆவிக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அசுத்த ஆவிகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி நாம் எதிர்த்து நிற்பது? பிரியமான தேவ பிள்ளைகளே, முழங்காலில் நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்டதான போராட்டங்கள் வந்தாலும், முழங்காலில் நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்திலே அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அங்கு 17-18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இங்கு நாம் வேதத்திலே பார்க்கின்றோம், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வது. முறுமுறுப்பது தேவ சித்தம் அல்ல, குறை சொல்லிக் கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல, குடும்பத்திற்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு பணம் இல்லை என்று சொல்லி, எனக்கு வசதி இல்லை என்று சொல்லி, இப்படிப்பட்டதான குறைகளை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருப்பது தேவ சித்தம் இல்லை. நீங்கள் ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம், எல்லாரும் வசனத்தை சொல்லும் பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம்.
அப்போ கர்த்தருடைய வல்லமையை தம்முடைய ஜனங்களுக்கு விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கின்றோம். நீங்க நல்ல கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆமேன் வல்லமையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தாவீது பெற்றுக்கொள்வதற்கான அந்த ரகசியம், தாவீது பெற்றுக்கொண்டதற்கான ரகசியம், தாவீதுடைய வாழ்க்கையிலே உயர்வையும் ஆமேன் மேன்மையையும் விருத்தியையும் தாவீது பெற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வேதத்திலே பார்க்கின்ற 34ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார், கர்த்தரை ஆராதிக்கிறவராய் இருந்தார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை சொன்னார். தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி பகர்ந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்காதீங்க. அழகான ஒரு பாடல் ஃபாதர் பெக்மன்ஸ் பாடியிருக்கிறார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் என்று பாடியிருக்கிறார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போயிடுவான், முறுமுறுத்தால் அவன் திரும்ப வந்துடுவான். எங்க முறுமுறுப்பு இருக்கோ அங்க அவன் உள்ள நுழைஞ்சிருவான். ஆகையினால அவன் வகை தேடி அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். உங்கள் குடும்பத்திற்குள்ளே ஒரு மனத்தை காத்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆமென் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நீங்கள் அவர்களை நடத்த வேண்டும். பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எந்த காரியத்திற்கும் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதே போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷன் மனைவிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இதெல்லாம் குடும்பத்திலே காணப்படும் பொழுது நீங்கள் ஒரு மனமாய் கர்த்தரை ஆமென் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒரு மனமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் ஆமென் பாதுகாக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். உங்கள் குடும்பத்திற்குள்ளே பிசாசு நுழைய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசபாத்துடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் கூடி வந்தார்கள். 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அப்பொழுது நாம் வேதத்திலே 19ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், கோகாத்தியரின் புத்திரர்களும் கோராகியரின் புத்திரர்களும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். பார்த்தீங்களா? மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள் என்று நாம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் அதிகாலமே 20ஆம் வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று நாம் பார்க்கின்றோம். 24ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை, ஒருவரும் தப்பவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் துதி செய்தார்கள். கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயர் மலை தேசத்தார், இவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணினபடினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால நல்ல கவனிங்க, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு கிரியை செய்யலாம், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் சத்துரு கிரியை செய்யலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு கிரியை செய்யலாம், ஊழியத்திற்கு விரோதமாய் கிரியை செய்யலாம்,
ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன என்று சொன்னால், நீங்கள் ஒரு மனமாய் குடும்பமாய் கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். முழங்கால் படியிட்டு ஆமென் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சத்துரு மடங்கடிக்கப்படுவான், சத்துரு மடங்கடிக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டு கிடக்கிற ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்கிறபடினாலே ஆலயங்கள் பூட்டப்பட்டு கிடக்கிறது. ஆலயத்திற்கு வந்து நாம் ஆராதிக்க முடியவில்லை. ஆனால் உங்கள் ஒவ்வொருடைய வீடுகளும் ஆராதனை கூடமாக மாற வேண்டும். ஆமே. உங்கள் வீடுகள் துதியின் வீடாய் மாறட்டும். துதி எங்கே உண்டோ அங்கே பிசாசு இல்லை. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகள் துதியின் வீடாய் மாறட்டும். உங்கள் வீடுகளிலே கர்த்தரை துதிக்கிற சத்தம், உங்கள் வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் ஆமென் எங்கும் கேட்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடுகளிலே ஆமென் டிவியிலே ஒளிபரப்புகிறதான சீரியல் சத்தம் அல்ல, சினிமா வீடு அல்ல, உங்கள் வீடுகள் ஆமென் சபை வீடாய் காணப்பட வேண்டும். உங்கள் வீடுகள் துதியின் வீடாய் ஆமென் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வீடுகளிலே ஆமென் சந்தோஷம் உண்டாகும், ஒரு மனம் உண்டாகும். உங்கள் வீடுகளில் அன்பு பெருகும், ஒரு மனம் பெருகும். ஆமென். புரிந்து கொள்ளுதல் பெருகும், ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பான். இப்படிப்பட்டதான தேவையோடு கூட நீங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த தேவைகள் சந்திக்கப்படும். கடன் பிரச்சனைகள் மாறும். தேவன் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவான். ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்துவார். அற்புதமாய் கர்த்தர் உன்னை அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பிரச்சனைகளை மாற்றுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காமல் போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நாம் வேதத்திலே பார்க்கின்றோம், பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்லி 2 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கின்றோம். பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய ஆமென் தந்திரங்களை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அவனுடைய தந்திரங்கள் என்ன? வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவன் தூண்டுவான். என்ன தூண்டுவான்? நீ இவ்வளவு காலம் ஆண்டவரை துதித்து என்ன பிரயோஜனம்? நீ இவ்வளவு காலம் நீ சர்ச்சுக்கு போறையே, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீ வாழ்கிறாயே, நீ ஜெபிக்கிறாயே, என்ன பிரயோஜனம் என்று அவன் கேட்பான். உள்ளத்துக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருவான். அவிசுவாசமான எண்ணங்களை கொண்டு வருவான். ஜெபித்து என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவரை ஆராதித்து நீ ஆண்டவரை துதித்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவன் உள்ளத்தில் அப்படிப்பட்டதான கேள்விகளை அவன் கேட்பான். லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அவன் யூதாசுக்குள் புகுந்தான் என்று பார்க்கின்றோம். அவன் தூண்டுவான், அவன் உள்ளே நுழைவான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவிசுவாசத்தினாலே நிரப்புவான், பொய்யினாலே நிரப்புவான். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். கொலை செய்ய தூண்டுவான், கொலை செய்வான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே நல்ல கவனிங்க. அவன் விழுந்தவன், அவனுக்கு எந்த விதமான விமோச்சனமும் அவனுக்கு கிடையாது. பிசாசுக்கு எந்த விதமான விமோச்சனமும் இல்லை. அந்த ஆவிகள் இப்பொழுது கிரியை செய்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். எல்லா வீடுகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆமென் வீடுகள் எல்லாம் ஜெப வீடாய் மாறட்டும், துதியின் வீடாய் மாறட்டும். ஆமென். நாம் சேர்ந்து ஆமென் ஜெபித்து எதிர்த்து பிசாசுக்கு விரோதமாய் ஆமென் எதிர்த்து நாம் போராடுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும்.
யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே நாம் 2 நாளாகமத்தில் நாம் பார்த்தது போல கர்த்தருடைய கண்கள் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தது போல, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நாம் 2ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். ஆமென். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது இன்றைக்கும் சிலருடைய பழக்கம் அதாவது சுவாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது அவர்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லது தங்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பான். கோபம் வந்துருச்சுன்னா வீட்டில் உள்ளதான பொருட்களை ஸ்பாயில் பண்ணுவான். அது பிசாசுடைய எண்ணம், பிசாசுடைய சுவாபம். தனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால், தன்னுடைய விருப்பம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் வீட்டில் உள்ள பொருட்களை போட்டு அது உடைப்பது, வீட்டில் உள்ளதான பொருட்களை ஸ்பாயில் பண்ணுவது. அப்படி போல இந்த லூசிஃபர் கீழே விழுந்தான். அவன் சாத்தானாய் மாறிப்போனான். அதுக்கடுத்து அவன் வேதத்திலே நாம் பார்த்தது போல பூமியை அவன் வெறுமையாக, அவன் வனாந்தரமாக மாற்றிவிட்டான், ஒழுங்கின்மையாக்கி விட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். எத்தனை வருஷம் இப்படி பூமி இருந்தது நமக்கு தெரியாது. எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே இந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, இருளாய் இருந்தது என்று நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் மனிதன் மேலே என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை. அவர்கள் மீண்டுமாய் அந்த நிலையிலிருந்து மேலே வருவதற்கு எந்த ஒரு ரட்சிப்பின் திட்டத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு எந்த ஒரு விழுந்து போன தூதர்களுக்கு எந்த ஒரு விமோச்சனமும் இல்லை. ஆனால் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே மீண்டுமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த நோக்கத்தை, மனிதன் மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இந்த பூமியிலே எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒழுங்கின்மையாக இருந்ததான இந்த பூமியை ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார். வெறுமையாக இருந்த எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி இந்த பூமியை அவர் நிரப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மனிதனை குறித்த நோக்கம்தான் மேன்மையான நோக்கம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இதை விட கர்த்தருக்கு ஒரு மேன்மையான நோக்கம் வேறு இல்லை. மனிதனை குறித்த நோக்கம்தான் அவருக்கு மிகப்பெரிய நோக்கம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம் பார்த்தீர்களா? வேதத்திலே பார்க்கின்றோம், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்பேற்பட்ட சீரை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், மனிதன் தம்மை போலவே மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அது மாத்திரமல்ல, அவர் இருக்கிற இடத்திலே நீங்களும் நானும் உட்கார வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், அவருடைய நோக்கம். அதாவது தேவதூதன் அவரை போல மாற வேண்டும் என்று அவன் எண்ணினான், இருதயத்திலே சொன்னான். அவருக்கு ஒப்பாக மாறுவேன் என்று இருதயத்தில் சொன்னான்.
அது பாவம் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும், மனிதர்கள் யாவரும் அவரைப் போல மாற வேண்டும். அவர் இருக்கும் இடத்திலே நீங்களும் நானும் எல்லாரும் ஆமென் இருக்க வேண்டும் என்பது அவருடைய பெரிய நோக்கமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிலே 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே ஆமென், நன்றாக கவனியுங்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே ஆமென், அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நமக்காக அவர் ஜீவனையை கொடுத்தார். தம்முடைய உதரத்தை முழுவதுமாக சிந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் நம்மை முழுவதுமாக ஆமென் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நோக்கத்தின்படி ஆமென் தூதர்களுடைய சிருஷ்டிப்புக்கு பிறகு ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். ஆமென். மனுஷனை சிருஷ்டிக்கும் முன்பாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர் இந்த பூமியை புதுப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீங்கள் வாசிக்கும் பொழுது மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே இந்த பூமி எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? அவர் சீர்படுத்தினார், அவர் சரிப்படுத்தினார், இந்த பூமியை புதுப்பித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆமே, ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னேன், தேவனுடைய திட்டத்தில் ஆமென் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவனுடைய திட்டத்தில் ஆமென் பிரைஸ் எல்லாம் அவர் அந்த திட்டத்தை செய்வதிலே அவர் உறுதியாக இருந்தார். மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் விரும்பினார். வேதத்திலே பார்க்கின்றோம், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அல்லது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர் முன்னமே அவர் தீர்மானித்திருப்பார் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முன் எதை தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நிச்சயமாய் செய்வார். யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோபு அவர் விசுவாச அறிக்கை செய்கிறார். உடைய வாழ்க்கையில் எத்தனை பிரதிகூலங்கள் வந்தாலும், எப்படிப்பட்டதான போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்தாலும் நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்காதே, நீ உன்னுடைய விசுவாசத்தை நீ இழந்து விடாதே. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, அது எப்படிப்பட்டதான தடைகள் வந்தாலும் அந்த நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க பாருங்க, மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக நான் சொன்னேன், அவர் பூமியை அவர் புதுப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலிலே பார்க்கின்றோம், வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். முதலில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். பிறகு இருளையும் வெளிச்சத்தையும் அவர் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். வெளிச்சத்தை தேவன் நல்லது என்று கண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சத்தை தேவன் நல்லது என்று கண்டார். நீங்கள் நான் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் வேதத்திலே பார்க்கின்றோம், இருளை நல்லது என்று தேவன் சொல்லவில்லை. ஆமென். இருளை கர்த்தர் நல்லது என்று சொல்லவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். பிறகு தண்ணீரை இரண்டாக பிரித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதாவது ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஜலத்தை இரண்டாக பிரித்தார். எப்படி என்று சொன்னால், மேலேயும் தண்ணீர், கீழேயும் தண்ணீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மேலே வானத்திலும் அவர் ஒரு மதகுகள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பூமியில் எப்படி டேம் கட்டி தண்ணீர் தேக்கப்படுகிறதோ அதே போல வானத்திலும் மதகுகள் இருந்தது என்று நோவா காலத்திற்கு முன்பாக அந்த மதகு இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இப்படி ஆகாய விரிவை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், ஆமென், இந்த தண்ணீரெல்லாம் ஒரு இடத்திலே ஆமென் கூட வேண்டும் என்று சொன்னார். இந்த தண்ணீரெல்லாம் ஒரு இடத்திலே கூட கடவுது என்று சொன்னார். நம்ம தண்ணீரெல்லாம் ஒரு இடத்திலே கூடினது, வெட்டாந்தரை உண்டாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வெட்டாந்தரைக்குத்தான் பூமி என்று தேவன் பெயர் வைத்தார். ஹல்லேலூயா. ஜலங்கள் எல்லாம், இந்த தண்ணீர் எல்லாம் கூடின இடத்திற்கு ஆண்டவர் சமுத்திரம் என்று பெயர் வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது 3ஆம் நாள். அடுத்து 4ஆம் நாளிலே பார்க்கின்றோம், பகலில் வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனையும், இரவிலே வெளிச்சம் கொடுப்பதற்கு ஆமென் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். இவைகள் எப்படியோ இவைகளெல்லாம் வந்தது அல்ல. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறவைகள் எல்லாம் எப்படியோ வந்ததல்ல. இவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் சிருஷ்டித்தார். நம்முடைய சிருஷ்டிகர்த்தா, சர்வ சிருஷ்டிகர், இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். 5ஆம் நாளிலே பார்க்கின்றோம், ஆமென், சமுத்திரத்திலே மச்சங்களையும் பறவைகளையும் அவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கின்றோம். 6ஆம் நாளிலே பார்க்கும் பொழுது அவர் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் இன்னும் ஊரும் பிராணிகளையும் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் உண்டாக்கின பிறகு கடைசியாக அவர் மனிதனை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கடைசியாக மனுஷனை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நான் எதற்காக இவைகளை நான் சொன்னேன் என்று சொன்னால், மனிதனை உண்டாக்குவதற்கு முன்னமே அவனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் இந்த பூமியிலே அவர் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ மனிதன் மேலே தேவனுக்கு எவ்வளவு அக்கறை என்று சொல்லி பாருங்க. உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தேவன் அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேலே அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னது தேவை என்பதை கர்த்தர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே இந்த பூமியை புதுப்பித்து பூமியில் எல்லாவற்றையும் உண்டாக்கி அதற்கு பிறகு மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனிதனுக்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாமல் பூமியிலே நடமாட முடியாது. ஆகினாலே வெளிச்சத்தை உண்டாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பூமி வெட்டாந்தரை தேவை. ஆகினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே அந்த வெட்டாந்தரையிலே அந்த பூமியிலே மரம் செடி கொடி இவைகள் தேவை. ஏனென்று சொன்னால் இவைகளில் தான் ஆமென் கனி பூக்கள் அவன் பார்த்து ரசிப்பதற்காக ஆமென் மலர்கள் பூக்கள் கனிகள், அது மாத்திரமல்ல ஆமென் அவனுக்கு வேண்டியதான ஆமென் ஆகாரம், இந்த இலைகள், இதெல்லாம் ஆமென் இந்த மரம் செடி கொடிகள் இவையெல்லாம் அவனுக்கு தேவை. ஆகாரத்திற்காக ஆமென் அவைகளிலே ஆமென் உணவு தேவை என்பதை கர்த்தர் அறிந்தபடினாலே இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஆகாயம் தேவை. ஏனென்று சொன்னால் ஆமென் சூரிய நட்சத்திர ஆமென் இவைகள் ஆமென் ஆகாய விரிவிலே ஆண்டவர் வைத்தார். இவைகள் பகலிலே வெளிச்சம் கொடுக்க வேண்டும், இரவிலே வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஆகினால் இவைகளை உண்டாக்கினார். மீன்கள் தேவை, பறவைகள் தேவை, ஆமென் காட்டு மிருகங்கள் தேவை, நாட்டு மிருகங்கள், ஆமென் ஊரும் பிராணிகள், இவைகள் எல்லாம் தேவை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டம் என்கிறதான ஒரு தோட்டத்தையும் ஒரு அழகான தோட்டத்தையும் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினார். எல்லாமே மனிதனுக்காக தான். ஆமென்.
இதெல்லாம் மனிதன் புரிந்து கொள்வதில்லை. உட்கார்ந்து நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தேவன் மனிதன் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அழகான தோட்டம், ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது 8லிருந்து வாசிக்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும், பாருங்க, பார்ப்பதற்கு அழகான விருட்சங்கள், சகலவிதமான விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. பாருங்க, ஏதேனிலிருந்து நதி என்ன செய்ததாம்? நதி ஓடிற்று என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து நதி ஓடினது எல்லாமே மனிதனுக்காக தான். குடிப்பதற்கு மாத்திரமல்ல, தண்ணீர் குடிப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த நதியிலே போய் குளிப்பதற்கும் விளையாடுவதற்கும் இப்படியாக மனிதன் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? மனுஷன் கஷ்டப்படக்கூடாது, மனிதன் கஷ்டப்படக்கூடாது. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை என்று சொல்லி அவன் வருத்தப்படக்கூடாது, அவன் குறை சொல்லக்கூடாது என்று சொல்லி தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவனுடைய மனதை பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு உள்ளம் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே பார்க்கின்றோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அப்படி எல்லாவற்றிலும் மனிதன் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் மனிதனை குறித்த நோக்கம். அவன் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். மனிதன் பட்டினியா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. மனிதன் கஷ்டப்பட வேண்டும், உபத்திரவப்பட வேண்டும் என்பது தரித்திரத்திலே காணப்பட வேண்டும், வியாதியிலே காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதன் சுகமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கடனே இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வாழாகாமல் தலையாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ கீழாகாமல் எல்லா இடங்களிலும் மேலாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமுக்காக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தேவன் ஆதாமுக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆதாமை தம்முடைய சாயலிலே உண்டாக்கி இப்படியாக ஆதாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆதாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுக்கு எல்லாம் உண்டு. ஏதேன் தோட்டத்திலே எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையிலே கவலைக்கே இடமில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே துக்கத்திற்கே இடமில்லை. சத்துரு இல்லை. அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஒரு வியாதியும் வராது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் அதில் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டு கொள்ளுங்கள்
என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த ஆதாம் ஏவாளுக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே இந்த ஆதாம் அவன் பயமில்லாமல் ஜீவித்தான். மனிதனுடைய விழுகைக்கு முன்பாக மனிதனுக்கு பயம் என்பதே இல்லை. பயமில்லாமல் அவன் வாழ்ந்தான், பயமே இல்லாமல் அவன் ஜீவித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவனுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது என்ன என்று சொன்னால், தோட்டத்தின் நடுவிலே உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியத்தக்கக்கூடிய அந்த மரம், ஆமென், இதை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 2:9 நாம் பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விருட்சங்களையும், பாருங்கள், சகல விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், ஜீவ விருட்சம் அங்கு இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதில் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை அவர்கள் புசிக்க கூடாது என்று அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். இந்த எல்லா மரத்தினுடைய கனிகளும், எல்லா விருட்சத்தின் கனிகளும் சரீர வளர்ச்சிக்காக அங்கே ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ விருட்சம் என்பது இவன் ஜீவனில் வளர, இவனுடைய ஆத்துமா வளர அந்த ஜீவ விருட்சத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், இவன் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆத்துமாவிலே வளர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் தேவன் எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசித்து அவன் கீழ்ப்படியாமல் போய் அவன் பாவம் செய்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். பாவம் செய்தபடினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ, மனிதனை குறித்து எப்பேற்பட்ட ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தாரோ, அந்த நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை இந்த ஆதாம் குலைத்து போட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் எபிரேயர்ல வாசித்தது போல மீண்டுமாய் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்து இந்த மனிதன் மீண்டுமாய் தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும், மீண்டுமாய் அவன் எழுந்து போன ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு திரும்ப அனுப்பி தம்முடைய ஜீவனையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஆண்டவர் கொடுத்து, நமக்காக சிலுவையிலே சாபமாகி நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிப்பை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் நித்திய ஜீவனை, ஆதாம் எழுந்து போனதான அந்த நித்திய ஜீவனை மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே வாழ்கிற நாம், ஆமென், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எப்பொழுது அவருடைய குடும்பத்திற்குள்ளே நீங்கள் பிள்ளைகளாய், அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிடுகிறீர்களோ, அன்றைக்கே பிசாசானவன் நமக்கு எதிராளியாய் அவன் மாறிவிடுகிறான். ஆகையினாலே ஒரு தேவனுடைய பிள்ளை என்றைக்கு ஆண்டவருடைய குடும்பத்திற்குள்ளே ரட்சிக்கப்பட்டு உள்ளே, ஆமென், தேவனுடைய பிள்ளை வருகிறானோ, அன்றைக்கே பிசாசானவன் அவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்து விடுகிறான். ஆகையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து
ஆமென், கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து நாம் பிசாசை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படி நாம் பிசாசை ஜெயிக்கும் பொழுது சாத்தானை கர்த்தருடைய வல்லமையினாலே நாம் ஜெயிக்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசித்தது போல கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பிசாசை எதிர்க்க திராணியுள்ளவர்களாய் நாம் உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை நாம் ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்ததாமே நமக்கு கிருபை செய்வாராக. அப்படி நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழும் பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, யாரெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறானோ, யாரெல்லாம் ஆமென் மாம்சத்தை ஜெயிக்கிறானோ, யாரெல்லாம் சாத்தானை ஜெயிக்கிறானோ, ஆமென் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறதானே அந்த ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லார் கண்களை மூடி செபிப்போமாக. எல்லார் கண்களை மூடி செபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அப்பா நீர் எங்களோடு பேசும் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவரே நீர் ஒரு பெரிய ஆண்டவரே திட்டத்தை, ஒரு நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, மனிதனை குறித்து உமக்கு இருக்கிறதான அந்த ஒரு நோக்கத்தை விட ஆண்டவரே வேறொரு மேன்மையான நோக்கம் உமக்கு வேறு இல்லை ஆண்டவரே. மனிதனை குறித்தே ஒரு மேன்மையான திட்டத்தை ஆண்டவரே, நோக்கத்தை நீர் வைத்திருந்தீர். அந்த ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நீர் இன்றளவும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நோக்கம் நிறைவேற முடியாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே, விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடியாதபடிக்கு அதற்கு விரோதமாய், அதற்கு எதிராய் கிரியை செய்கிற சாத்தானுடைய தந்திரங்களை ஆமென் அறிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகமாய் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிசாசினுடைய ஆண்டவரே கிரியைகளை நாங்கள் முறியடிக்கிற பிள்ளைகளாய் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க அப்படிப்பட்டதான சத்துவத்தின் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறது போல அப்படிப்பட்டதான வல்லமையை, சத்துவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் அதிகமாய் கர்த்தாவை முன்னேறி செல்லுகிற பிள்ளைகளாய், ஹல்லேலூயா, விசுவாசத்தில் முன்னேறி செல்லுகிற பிள்ளைகளாய், கர்த்தாவை உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடிய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. ஒருவரும் இந்த நாட்களிலே தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே விசுவாசத்திலே குன்றி போய் விடாதபடிக்கு, இந்த நாட்களிலே பின்மாற்றத்திலே போய்விடாதபடிக்கு விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளாய், கர்த்தருக்காக சாட்சியாய் ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நிற்க ஆவியானவர் பலப்படுத்துவீராக, ஆவியான உதவி செய்வீராக. இந்த ஆண்டவரே யூடியூப் மூலமாக யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஆராதித்தார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் தேவ பாதுகாவலும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வரியின் பரியந்தோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.